வரும் 2026 தேர்தலில் விஜய் கட்சிதான் திமுக கூட்டணிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் அந்த கட்சியை ஆரம்பத்திலேயே முடக்க திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேரத்தில் அதிரடியாக விமர்சனம் செய்து வருகிறார் விஜய். அவரது அறிக்கைகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் விஜய்க்கு எதிராக கமல்ஹாசனை களம் இறக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தர உள்ளனர். அதற்கு பதிலாக அவர் திமுக கூட்டணிக்கு வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை காலை நடைபெறுகிறது. இதுகுறித்து மக்கள் நீதி மய்ய கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: ஜூலை மாதத்தில் நடக்கவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளார். நாளை நடக்கும் கூட்டத்தில் சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசிக்கிறார். அதாவது கட்சிக்கு குறைந்தபட்சம் 30,000 ஓட்டு வங்கி உள்ள தொகுதிகளை தேர்வு செய்து அந்த பட்டியலை திமுகவிடம் கொடுத்து தொகுதி உடன்பாடு செய்ய கமல் திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையில் தவேக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். அவர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சென்று அவரது பேச்சுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுமாறு கமலுக்கு ஆளும் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான பயண திட்டமும் நாளைய கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனிடையே விஜய் தீவிரமாக அரசியலில் இறங்க முடிவு செய்துள்ளார். தற்போது அவர் நடித்து வரும் ஜனநாயகன் படம் 70% படப்பிடிப்பு முடிந்துள்ளது. எஞ்சிய பணிகளை 25 நாட்களுக்குள் முடிக்க படக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளாராம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள விஜய் ஏப்ரல் மாத இறுதியில் தீவிர அரசியலை மேற்கொள்ள உள்ளார். இதை மனதில் வைத்துதான் தவேக தலைவர் விஜய்க்கு எதிராக கமலஹாசனை களம் இறக்க திமுக தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.